ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம் அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணியமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்ப சொல்ல போறேன். தனுசு ராசிக்காரங்க ஆடி ஆடி சொந்து போயிட்டீங்க. என்ன எப்படி சொல்றீங்க? வேற என்ன சொல்ல முடியும்? ஏற்கனவே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம குரு, முக்கியமான கிரகங்களுடைய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகவே உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில். இருந்தாலும் இந்த ஆடி மாதத்துடைய கிரகநிலை வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக விளங்குகிறார். அதன் பிறகு பார்த்தீர்களானால் 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான், 6ஆம் இடத்திலே புதன், 7ஆம் இடத்திலே எட்டாம் இடத்திலே குருவும் சூரியனும், 9ஆம் இடத்திலே கேது, சந்திரன், சுக்கிரன். இப்படித்தான் இந்த கிரக நிலை இருக்கிறது. உங்கள் ராசாதிபதியை பார்க்க வேண்டும். அந்த ராசாதிபதி குரு பகவான் அஷ்டம குருவாக விளங்குகிறார். மறைவு ஸ்தானம் 8ஆம் இடம் இல்லையா? இருந்தாலும் மைனஸ்ல ஒரு பிளஸ், நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ். என்னது? அவர் அஷ்டம குருவாக இருந்தாலும் அந்த வீடு உச்ச வீடு. அவருடன் குரு சூரிய பகவான் வந்து சேர்ந்திருக்கிறார் ஆடி மாதத்திலே. அப்போ 8ஆம் இடத்துக்கு உண்டான விஷயங்கள் என்ன? மறைவு ஸ்தானம்,
மறைமுகஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள், மறைந்த பொருள் திரும்பி வருதல், மறைமுக எதிர்ப்பாளர்கள் மூலமாக நன்மை நடப்பது, இதெல்லாமே நடக்கும். 8ஆம் இடத்துக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். புதையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுவும் புதையல்லாம் மறைஞ்சு தானே இருக்கும், அதுவும் 8ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாம் என்ன நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா அப்படி தானே கேட்குறீங்க? சொல்கிறேன் இருங்க. அஷ்டம குருவாக இருந்தாலும் அவர் சூரியனுடன் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை கொடுக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துக்கு அந்த கஜகேசரி யோகம் வந்துடுது. எப்போ? இந்த ஆடி மாதம் முழுவதும் மட்டுமே. ஆடி மாதம் மட்டும்தான், தொடர்ந்து இருக்கும்னு நினைக்காதீங்க. அப்போ என்ன நடக்கும்? இந்த ஆடி மாதம் தொடங்கியவுடன் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, அவங்களாம் கொஞ்சம் விலகிடுவாங்க. அவங்களுக்கு வேறு பிரச்சனை வந்துடும், அவங்க போயிடுவாங்க. இது ஒன்று நடக்கும். திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அப்போ எப்படி? பார்க்காதவங்களை மீட் பண்ணுவீங்க ஆடி மாதத்தில், சந்திக்காதவர்கள், அவருக்கு நல்ல பெரிய லெவலில் வந்திருப்பாங்க. இப்போ சந்திக்கும் போது ஒருத்தர் பேசும்போது அவர்கள் மூலியமாக உதவி கிடைக்கும். அதுதான் திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள். அப்போ எப்படி சொல்லலாம்? ஒரு இடம் போகிறீங்க, ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்க. நம்ம நாட்டில் தான் லாட்ரி சீட் இல்லை, மற்ற நாட்டிலாம் இருக்குது, மற்ற இடத்துலலாம் இருக்குது. ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறீங்க, அதில் வரக்கூடிய வாய்ப்புகள், வருமானங்கள் வரும். லாட்ரி சீட்டில் வந்தால் தான் திடீர் அதிர்ஷ்டம் இல்லை. போட்டி பந்தயங்களை கலந்தும் கூட திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும். புதிய லோகம் மாதிரி ஏதாவது ஒரு சொத்து பத்து வந்து சேரும். உங்கள் பேரை நம்பிக்கை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ பெரிய அபரிதமான ஒரு இது செல்வ சேர்க்கை ஏற்பட்டுடும். அப்போது உங்களுக்கு எனக்கு இது மாதிரி வந்ததுப்பா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நான் கஷ்டமான நேரத்தில் நீ உதவி பண்ணியிருக்கேன், இப்போ நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது, வச்சுக்கோ, நானே விரும்பி தரேன், உதவி பண்ணிக்கோ, ஓரளவுக்கு நான் உனக்கு கொடுக்குறேன், இல்லை அதிகமாக கொடுத்தாக்கா ஒரு கடன் மாதிரி வச்சுக்கோ, மெல்லமாக கொடு திருப்பி கொடு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே அந்த திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியதான். அடுத்ததாக மறைந்த பொருள் கிடைக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது ஏற்கனவே காணாமல் போன பொருட்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சிலர் கிடைக்கிற வாய்ப்புகள் வரும். நம்ம மறந்துடுவோம். நல்லா கேட்டுங்க, ஒரு பொருள் காணா போச்சுன்னா அது திருடப்பட்டு இருந்தால் கிடைக்காது. ஒன்று திருடப்படணும், இல்லைன்னா தொலைந்து போயிருக்கணும். தொலைந்து போனது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் வீட்டிலே எங்கள் மூலையில் கிடச்சிருக்கும், நீங்கள் அந்த இடத்த பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு பையில் இருந்திருக்கும், அந்த பையை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வீடை சுத்தம் பண்ணணும் போதும் வரும்னா, இது எல்லாருக்குமே நடந்த விஷயந்தான். இப்போ இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம காணப்போன பொருள் அந்த பையில் இருக்கும், நம்மளுக்கே தெரியாது, நம்ம அந்த பையில் போட்டு வச்சுருந்துருப்போம். ஏதோ ஒன்றுக்காக நம்ம சுத்தம் பண்ணும்போது கிடைக்கும்போது கிடைக்கும். பையில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மேலே பறன்னு சொல்லுவோமே, லேப்ஸ், அது அந்த மாதிரி அதில் கிடைக்கும், மூட்டையில் கிடைக்கும், பையில் கிடைக்கும், மறைவான இடத்துல இருக்கும், இப்படிலாம் இருக்கும். அது இப்போ கிடைக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறேன். அப்படி கிடைக்கும், இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக 4ஆம் இடத்திலே சனி பகவான் விளங்கி வருகிறபடியால் நட்பு உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரும். நெருங்கிய உறவுகள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், விலகி போகும் உங்களுடைய செயலால். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும், நல்லது நடந்துக்கணும். நம்ம இந்த உறவு நமக்கு வேணும்னா அந்த உறவுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உறவு நீடிக்கும், இல்லைன்னா உறவு விலகி போயிடும். அதனால் நஷ்டம் உங்களுக்கு தான், அவங்களுக்கு இல்லை. அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். எது எப்படி இருந்தாலுமே தைரியத்தால் செய்கிற விஷயங்கள், துணிச்சலாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். இது இல்லாமல் கணவன்மை உறவுலையும் இந்த ஆடி மாதத்தில் சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதில் கொஞ்சம் தற்காலிக பிரிவும் உண்டாக வாய்ப்பு இருக்குது. பூமி மனை சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும். வீடு கட்ட ஆரம்பித்திருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தாமதமாகும்.
ஏதோ ஒரு வகையில் தாமதத்தை கொடுக்கும். இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் தந்தையார் உடலில் கவனமாக இருக்கணும். தந்தையாருக்கு சில சில கஷ்டங்கள் வந்து போகும், அது கவனமாக பார்த்துக்கணும். இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் தான். அந்த குருவுக்கு முருகன் தான் அதிதேவதை. அப்போ உங்கள் ராசிக்கு ஏற்ற அந்த குரு வழிபாடு வைக்கின்றது. ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து வரலாம். நீங்கள் மௌன விரதம் கண்டிப்பாக வியாழக்கிழமையில் இருக்கணும் அந்த குருவுக்காக. அந்த வியாழக்கிழமையிலேயே முருகர் வழிபாடு விசேஷம். அது இல்லாமல் தான தர்மம் பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பது, உண்ண உணவு, உடை இதெல்லாமே கொடுத்துட்டு வரலாம். உண்மையில் இனிப்பு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. குழந்தைங்களுக்கு அது தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி, நீங்கள் இந்த ஆடி மாதத்திலே உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக இருக்க போது எது வந்தாலும் ஆறாமறை யோசித்து நிதான போக்கை கடைபிடித்தீர்களானால் எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று சொல்லி என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் எல்லா நலன் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.